السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரையில் நாம் 8 நபிமார்களை குறித்தும் சில வரலாற்றுகளையும் அவங்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை குறித்தும் சில முக்கியமான தகவல்களை அறிந்து கொண்டோம். அதற்கடுத்து 9வதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன நபிமார்கள் எல்லாருமே அவர்கள் அதிகமானவங்க அந்த அரபுலகத்தை சுற்றி வாழ்ந்தவங்க தான். ஆக அப்படிப்பட்ட நபியில் ஒருத்தவங்க தான் யார்? ஷுஐப் நபி. இவங்க ஹிஜாஸ்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கா, மதீனா, அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தான் ஹிஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த பகுதியில் பக்கத்தில் உள்ள ஒரு இடம் தான் என்ன, இவங்க வாழ்ந்த அந்த இடம். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஷுஐப் நபியை பற்றி 2 விதமான பெயர்களில் குர்ஆனில் சொல்கிறான். ஒன்று மதியன் வாசிகள், அவங்களுடைய கூட்டத்தார்களை மதியன் வாசிகள் என்ற பெயரை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு பேர் அஸ்ஹாபுல் ஐக்கான்ற பேரையும் அல்லாஹ் இவங்களை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி குறிப்பிடுறோம். ஷுஐப் நபி அவங்க நபியாகவும் இருந்தாங்க, ரசூலாகவும் இருந்தாங்க. அல்லாஹ் அவங்கள பற்றி குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் சொல்கிறான். وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره قد جاءتكم بينة من ربكم. மதீன் வாசிகளை நோக்கி அவங்களுடைய சகோதரராகிய ஷுஐப் நபியை நாம் அனுப்பணும். அவர் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, எனது அருமை சமுதாயமே, எனது அருமை மக்களே, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர்த்து வேறு எந்த ஒரு வணக்கத்திற்குரியவனும் உங்களுக்கு இல்லை. மேலும் உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து தெளிவான அத்தாட்சி உங்களிடம் வந்திருக்கிறது என்று ஷுஐப் நபி சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நபிமார்களை அனுப்புவதற்கான தலையாய நோக்கம், அடிப்படையான நோக்கம், மக்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கணும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்கக்கூடாது. இதுதான் இந்த உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான அடிப்படையான நோக்கம். உலகம் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே அதுதான். ஒமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் 51வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனுஷன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷன் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால் அவன் ஒருவனை மட்டும் என்ன செய்யணும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். தூதர்கள் அனுப்பப்பட்டதற்கான நோக்கமும் அதுதான், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். இப்போ இஸ்லாத்தில் இந்த ஓரிரை கொள்கைன்ற தௌஹீத் கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நபிமாருடைய தலையாய பிரச்சாரமும் அழைப்பு பணி இதுவாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய எந்த ஒரு ஜமாத்தாக இருக்குது, அந்த ஜமாத்தினுடைய நோக்கம் என்ன, அது ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன என்று கேட்டால், நாங்கள் சீர்திருத்தத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். சரி, சீர்திருத்தத்தில் என்ன பண்ண போகிறீங்க? மக்கள் மத்தியில் தீண்டாமை ஒழிக்க போகிறோம். வேறு என்ன பண்ண போகிறீங்க? சமத்துவத்தை பற்றி நாங்கள் மக்கள் மத்தியில் போதிக்க போகிறோம். வேறு என்ன பண்ண போகிறீங்க? வேலையில்லா திண்டாட்டம், முஸ்லீம்களுடைய அந்த இடஒதுக்கீடு, இதை பற்றிலாம் நாங்கள் செய்ய போகிறோம். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய நோக்கங்கள் கிடையாது. அப்போ ஒரு ஜமாத்தாக இருக்கட்டும், ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அது ஏற்படுத்தப்பட்டதுக்கு அடிப்படை நோக்கமாக என்ன இருக்கணும்? தௌஹீத் கொள்கையை தான். ஒருத்தவங்க வர்றாங்க, மக்கள்கிட்ட நாம் தௌஹீதை சொன்னால் பிரச்சனை வரும், அதனால் தௌஹீதை விட்டுருவோம், நம்ம தொழுகையின் பக்கம் அழைக்கலாம், மற்ற நன்மையான காரியங்கள் பக்கம் அழைக்கலாம்னு சொல்லிட்டு தௌஹீதை விட்டுட்டு மற்றவற்றின் பக்கம் அழைத்தாலும் இதுவும் சரியான அழைப்பு பணி கிடையாது. இதுவும் நபிமார்கள் கொடுத்த அழைப்பு பணி கிடையாது. இது அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய முறை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறது மக்கள்கிட்ட முதல்ல தௌஹீதை போதிக்கணும். ஷிர்க்லேருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும். ஒருத்தர் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லா நல்ல காரியத்தையும் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு தௌஹீத்னா என்னன்னு தெரியல, இணை வைப்புனா என்னன்னு தெரியல. இணை வைப்பில் விழுந்திருக்கிறாருன்னா அவருடைய தொழுகையும் இபாதத்தும் அவருக்கு பயனளிக்காது. அப்போ அடிப்படை கொள்கை தௌஹீத் தான். அதைத்தான் என்ன செய்யணும்? முதல்ல நாம் போதிக்க வேண்டும். சரி, தௌஹீதை சொல்கிறதோடு எல்லா நபிமார்களும் அவங்க சமூகத்தில் இருந்த மற்ற சில தவறுகளையும் பாவங்களை குறித்தும் எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. தௌஹீத் தான் பிரதானம், ஷிர்க்கை எதிர்ப்பது தான் அவங்களுடைய அடிப்படை. அதுக்கு சொல்லிட்டு அதுக்கு கீழே உள்ள கீழே உள்ள பாவங்களை குறித்தும் எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. சில நன்மைகளை குறித்தும் ஏவல்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. அப்போ பிரதானமாக தௌஹீத், அதுக்கப்புறம் தான் மற்ற அம்சங்கள். அப்படி ஷுஐப் நபி அவங்க சமூக மக்கள்கிட்ட சொன்ன 2வது அம்சம் என்னன்னு சொன்னால், தௌஹீதுக்கு அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில்
85வது வசனத்திலையும் 86வது வசனத்தையும் சொல்கிறான். ஃபஅவுஃபுல் கைல வல் மீசான வலா தப்ஹுஸு الناس அஷ்யாஅஹும் வலா துஃப்ஸிது ஃபில் அர்ض் பஅத இஸ்லாஹிஹா ذلكم خير لكم إن كنتم مؤمنين ولا تقعدوا بكل صراط توعدون وتصدون عن سبيل الله من آمن به وتبغونها عوجا. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, ஷுவைப் நபி அவங்க சமூகத்திற்கு சொன்னாங்க என்னென்னு, நீங்கள் அளவுலையும் எடையிலையும் சரியாக செயல்படும், மோசடி செய்யாது. கைல்னு சொன்னால் மரக்கா மாதிரி அளக்கிறோம் பார்த்தீங்களா, இது ஒரு கைல்வாங்க. மீசான்னு சொன்னால் கல் வைத்து நம்ம எடை போடக்கூடிய தராசுக்கு சொல்லுவாங்க. இப்போ இது பண்டைய காலத்துலேயும் இது இருந்திருக்கு, அந்த அளவீடு முறை. அப்போ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறோம். ஷுவைப் நபிக்கு அவங்களுடைய சமூக மக்கள் இந்த குற்றத்தை செய்தாங்க. என்ன, அளவீடில் எடையில மோசடி செய்யக்கூடியவங்களா என்ன செய்தாங்க, அவங்க இருந்தாங்க. இது ஒரு சமூக தீமை, இது ஒரு பெரிய பாவம். ஏன், அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறது, நியாயமின்றி அடுத்தவனுடைய இதை என்ன செய்யறது, அபகரிக்கிறது, தின்றது போன்ற அம்சங்கள்லாம் இதில் வர்றதுனால அல்லாஹ் இந்த தீமையை தடுக்க சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை அவங்க தடுக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது ஷிர்க்க சொன்னாங்க, ரெண்டாவது தடுக்கிறாங்க, அளவில் மோசடி செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. மூணாவது விஷயம் சொல்கிறாங்க, வலா தப்ஹஸு الناس அஷ்யாஅஹும், மனிதருடைய பொருட்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வேறு முறைகளை நீங்கள் எடுத்துக்காதீங்க. என்ன அர்த்தம், அளவீட்டில் மோசடி செய்யக்கூடாது, நிலுவையில் மோசடி செய்யக்கூடாதுன்ற மாதிரி மற்ற என்னென்ன விஷயங்கள் கணக்கீட்டில் வருமோ. இப்போ கால்நடைகள் இருக்குது, அதை யாரும் அளவீடுலாம் செய்ய மாட்டாங்க, அதை எண்ணுவாங்க. அதை எண்ணும்போது அதில் மோசடி செய்யக்கூடாது, இது ஒரு வகை. அப்போது நிலுவையில், அளவீடில், எண்ணிக்கையில் எந்த விதத்துலையும் மக்கள்கிட்ட நீங்கள் மோசடி செய்யக்கூடாது. நீங்கள் மக்களை அந்த அளவீட்டில் மோசடி செய்யக்கூடாது, அவங்களை ஏமாற்றக்கூடாது என்று அல்லாஹ் சட்டளை என்ன செய்கிறான், சொல்கிறான். அடுத்ததா நாலாவது, வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமி சீர்திருத்தமாக இருக்கும்போது அது நீங்கள் குழப்பங்கள் செய்யாதீர்கள். ذلكم خير لكم إن كنتم مؤمنين, நீங்கள் ஈமான் கொண்ட மக்களாக இருந்தால் இதுதான் மிக உங்களுக்கு சிறந்ததாகும் என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஐந்தாவதாக அவங்க எச்சரித்த விஷயம் இது, நீங்கள் வழிபாதையில் என்ன செய்யாதீங்க, மக்களை பயமுறுத்துவதற்காக அமராது. அவங்க சமூக மக்கள் இதையும் பண்ணாங்க, வழிபறி கொள்ள, மக்களுடைய பொருளை அபகரிக்கிறது போன்ற குற்றங்களை செய்தாங்க. அதையும் அவங்க தடுத்தாங்க. அடுத்து அதோடு சேர்த்து இன்னொன்று செய்தாங்க. என்ன, யார் ஷுவைப் நபி மீது ஈமான் கொண்டு வர்றாங்களோ அந்த மக்களை மார்க்கத்தை செயல்பட விடாமல் தடுத்தாங்க. பொதுவாகவே காஃபிர்களுடைய ஒரு பண்பு, ஈமான் கொண்ட மக்கள் ஆரம்பத்தில் மிக சொற்பமாக இருந்தாங்கன்னா அவங்கள செயல்பட விட மாட்டாங்க. அவங்கள முடக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. இது எல்லா விதத்துவாதிகள்கிட்டும் உள்ளது தான், எல்லா அசத்தியவாதிகள்கிட்டும் உள்ளது தான். சத்தியத்தை சொல்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்க தடுக்கிறது ஏதாவது வழி என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. இதைத்தான் அன்றைக்கி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்துனாங்க. அப்போ இந்த தீமைகள் என்ன சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்துச்சு. இப்போ இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். முதல்ல என்ன, அளவீட்டில் மோசடி செய்யக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலுவையிலையும் அளவீட்டிலையும் மோசடி செய்யக்கூடாது நல்லா சொல்கிறோம். வயலுல் முத்தஃபிஃபீன், யார் அளவீட்டில் மோசடி செய்கிறாங்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் நல்லா குர்ஆன்ல சொல்கிறோம். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதர் தௌஹீதில் சரியாக இருப்பது போன்று நிலுவையில் அளவீடில் சரியாக இருக்க வேண்டும், மோசடி செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்றத என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். இப்போ இந்த தீமைகள்லாம் அவங்க தடுத்தாங்கல்ல ஷுவைப் நபி, நம்ம ஒரு விஷயத்தை அறிகிறோம். என்ன, பொதுவாகவே நபிமார்களுடைய வரலாற்றில் நம்ம படித்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட சமூக மக்கள் மத்தியில் அனுப்பப்பட்டாங்கன்னா, ஷிர்க்கு, குஃப்ரு, பல தவறுகள், பல பாவங்கள், எல்லா விதமான அழிச்சாட்டியங்களை செய்யக்கூடிய ஒரு அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த நபிமார்கள் வந்தபோது அந்த நபிமார்கள் என்ன செய்யல, சமூக மக்களுக்கு தோதுவா தங்களை மாற்றிக்கல. அவங்க அந்த பியத்தில் வாழ்ந்தாலும், அந்த கால சூழலில் வாழ்ந்தாலும், அவங்களோடு வாழ்ந்தாலும் அவங்களுடைய தவறை இவங்க ஏற்றுக்கல. இவங்க மார்க்கத்தில் உறுதியாக இருந்தாங்க. வெறும் நபிமார்கள் மட்டுமல்ல, அவங்க மீது ஈமான் கொண்ட மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஷுவைப் நபியினுடைய சமுதாயம் அளவில் நிலுவையில் மோசடி செஞ்சாங்க. ஆனால் ஷுவைப் நபியும் அவங்க மீது ஈமான் கொண்ட மக்களும் நியாயமாக நடந்தாங்க. அவங்க இந்த குற்றத்தை அவங்க செய்யலை. அப்போது அந்த உண்மையான முஃமின் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோன்னு சொன்னால், எந்த நிலையிலையும் பிறரோடு வாழும்போது, காஃபிர்களோடு வாழும்போது அல்லது முஷ்ரிக்குகளோடு வாழும்போது மார்க்க வரம்பை மீறி போயிடக்கூடாது. எந்த ஒரு சூழலும் என்ன செய்திடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கும். ரசூலா சொல்கிறாங்க பாருங்க, முஆத் இப்னு ஜபல் என்ற சஹாபியை யமன் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த யமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அன்றைக்கி அங்கே யார் வாழ்ந்தா,
கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாங்க, யூதர்கள் வாழ்ந்தாங்க, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்கள்ட்ட பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுப்புறாங்க. அப்புறம் ரசூல் ஒரு வார்த்தை சொல்றாங்க, முஆத் பின் ஜபல்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இத்தகில்லா ஐஸ்மா குந்த் முஆத், நீங்க எங்க இருந்தா அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. இப்போ இந்த உபதேசத்தை ஏன் ரசூல்லா குறிப்பிட்டு சொன்னாங்க? எவ்வளோ உபதேசங்கள் செய்யலாம். ரசூல்லா முஆத் பின் ஜபல் என்ற சஹாபியை பார்த்த அந்த இடத்துல நீங்கள் எங்க இருந்தா அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கன்னு ஏன் சொல்லணும்? அது காரணம் இதுதான். இதுவரையும் முஆத் பின் ஜபல் மதீனாவில் இருந்தார். மதீனாவில் ஒரு இஸ்லாமிய சூழல் இருந்துச்சு. இயல்பாகவே அங்கே வந்து மக்கள் பேருதலாக இருந்தாங்க. சஹாபாக்கள் சஹாபியா பெண்மணிகளோட வாழ்ந்ததுனால அங்கே ஒரு மார்க்க ஒரு என்ன செய்ய சூழல் இருந்துச்சு. இப்போ போகக்கூடிய இடம் என்ன? வேதம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்க அலாலாரம்லாம் பேண மாட்டாங்க, ஷிர்கு குஃப்ரெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல போகும்போது கூட நாம் நம்முடைய மார்க்க எல்லையை விட்டு வீறிடக்கூடாது. அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதற்காக ரசூலுல்லாஹ் இந்த உபதேசம் பண்ணாங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வாலிபர்களோடு பார்க்குறோம். நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் போது ஸ்கூல் போன்ற இதெல்லாம் படிக்கும் போது ஒழுங்காக இருப்பாங்க. காலேஜ் போன்ற விஷயங்களை போகும்போது மாறிடுவாங்க. அது காரணம் என்ன? ஒரு சரியான வந்து அவங்களுக்கான அந்த ஒரு மார்க்க புரிதல் இல்லாத தான். அந்த சூழல் என்ன செய்யுது? அவங்கள மாற்றிடும். ஆனால் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் சைத்தானோ அல்லது மனித சைத்தான்களோ அவங்கள வந்து என்ன செஞ்சிட முடியாது, மாற்றிவிட முடியாது. ஒரு முஸ்லீம் எந்த நிலையில எங்கே இருந்தாலும் சரி மார்க்கத்தில் உறுதியாகவும் பற்றோடவும் நிலையாகவும் இருக்க வேண்டும். நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம வாழ்கிற இந்த இடங்கள்ல நிறைய முஸ்லீம்களை பார்க்குற இந்த விஷயத்தில் ரொம்ப தடுமாறுறாங்க. எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டே குஃப்ரையும் ஷிர்கையும் பரவலாக செய்யறத பார்க்கலாம். யார் ஒன்றுமே மார்க்கம் தெரியாதும் இல்லை. சில பேர் தங்களை பெரிய மார்க்கத்தினுடைய போர்வாள்கள், மார்க்கத்தினுடைய பெரிய சமுதாய காவலர்கள், அவங்க என்ன பெரிய சமுதாயத்தில் வந்து எல்லாத்தையுமே தூக்கி இது தரையில் வச்சிருக்கிற மாதிரி அவங்க தான் என்னவா நல்லுள்ளங்களாம், அவங்க அப்படியா இப்படியா அவங்கள பற்றி அவ்வளோ இது பண்ணுவாங்க. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கொள்கை கிடையாது. ஷிர்க் இருக்குது, குஃப்ர் இருக்குது. இதை என்ன செய்வாங்க? அப்படி அப்பட்டமாக விட்டு கிடப்பாங்க. ஆனால் என்ன, சமுதாயத்தின் பார்வை இவங்கெல்லாம் வந்து என்ன நல்ல மக்கள், இவங்க தான் சமுதாயத்தினுடைய கவலை உள்ளவங்க. இதே தௌஹீத் எடுத்து சொல்கிறவங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குப்பா, இதுதான் நபிமாருடைய அழைப்பு, இதுதான் மார்க்கம்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் பிரிவினைவாதிகள், இவங்கெல்லாம் பிற்போக்குவாதிகள், இவங்கெல்லாம் அப்படி, இவங்க இப்படி, இவங்கெல்லாம் ஃபித்னாவாதிகள். சுமார் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும். குறிப்பாக மத நல்லிணக்கன்ற பேரில் இந்த பொங்கல், இந்த தீபாவளி, இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வச்சு நிறைய மத நல்லிணக்கன்ற அந்த ஒரு இதை வந்து எப்படி ஆகி போச்சுன்னா, மத நல்லிணக்கம்னா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அக்கீதாவை மீறி கொள்கையை உடைச்சிட்டு போய் என்ன செய்யணும், நாம் வந்து போகிறதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கன்ற மாதிரி இன்றைக்கி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. காஃபிரோடு வாழ்ந்தாலும் சரி, முஷ்ரிக்கோடு வாழ்ந்தாலும் சரி, ஒருபோதும் இஸ்லாத்தினுடைய அக்கீதா நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை விட்டு கொடுக்க முடியாது. அதில் ஒரு முஸ்லீம் உறுதியாக இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு காஃபிர்களோடு வாழும்போது எப்படி நடக்கணும், அவங்களோட எப்படி நம்ம மனிதநேயமாக செயல்பட வேண்டும், அவங்களோட கொடுக்கல் வாங்கலை எப்படி செய்யணும், எல்லா முறையும் நமக்கு கற்றுத்தது. அவங்களோட வந்து நீதமாக நடக்க சொல்லுது, மனித உரிமைகளை பேண சொல்லுது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் கொள்கை விஷயத்தில், ஈமானுடைய விஷயத்தில் ஒருபோதும் விட்டு கொடுத்தல் கிடையாது. இதில் வந்து எந்த ஒரு நிலையும் கிடையாது. ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்ந்தாங்க. மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாவை எதிர்த்தாங்க. இருந்த போதிலும் அல்லாஹ் தூதரும் சரி, சஹாபாக்களும் சரி, மார்க்கத்தினோட அடிப்படையில் உறுதியாக இருக்கு. அதில் விட்டு கொடுங்க. இப்போ நம்மளும் அப்படித்தானே செய்யணும், இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி விஷயங்களை நிறைய முஸ்லீம்களுக்கு தெளிவில்லாத காரணத்தினால எதில் விட்டு கொடுக்கணும், எதில் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அடிப்படை புரிதலே இல்லை. மார்க்கத்தில் கொள்கையில விட்டு தரக்கூடாது. மார்க்கத்தில் எந்த விஷயங்கள் கடமையாக இருக்குதோ அதை நம்ம செயல்படுத்தி தான் ஆகும். உதாரணத்துக்கு 5 வேளை தொழு இருக்குது. 5 வேளை தொழுதா சில பேருக்கு வந்து மனசு வருத்தப்படும், அதனால தொழுவாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதெல்லாம் தொழுது தான் ஆகும். அடிப்படையான அம்சங்கள்லாம் வந்து மார்க்கத்தினுடைய 5 அடிப்படையான அந்த தூண்களில், ஈமான் சார்ந்த அடிப்படை விஷயங்களில், நம்பிக்கைகளில், இதெல்லாம் வந்து எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி நம்ம இருப்போம். மார்க்கத்தில் சில விஷயங்கள் இஜ்திஹாதுக்குட்பட்ட, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட புரிதலுக்கு உட்பட்ட இடங்கள் இருக்குது. புரிதல்னு சொன்னால் நான் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பேன் அப்படி இல்லை. பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள், மேதைகள் மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை ஆதாரங்கள் அணுகக்கூடிய விஷயங்களில் அவங்கள்ட்ட ஒரு முரண்பட்ட புரிதல் வரும். ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட புரிதல் வரும். இது மாதிரி விஷயங்கள் என்ன செய்யலாம், விட்டு கொடுக்கலாம். மார்க்கத்தில் இது மாதிரி விஷயங்களை விட்டு கொடுக்கலாம். நான் முன்னாடி கூட உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எல்லாரும் அகல் போர் நடக்குது, அதில் மக்கத்து காஃபிர்கள் 10,000 பேர் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் அவர்கள் அவங்கள மதீனாவுக்குள்ளே விடாமல் என்ன செய்கிறாங்க, பெரிய பள்ளம் மாதிரி அகல தோண்டிடுறாங்க. இது கடையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், மக்காவில் மதீனாவில் வாழ்ந்த யூதர்களுடைய ஒரு கூட்டம், பனு குறைதா, இவங்க ரசூலுல்லாவோட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, சண்டை நடந்தால் அவங்களோட தான் நிற்போன்னு சொல்லி. ஆனால் மக்கத்து காஃபிர் வரும்போது மறைமுகமாக உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. இது ரசூலுல்லாவுக்கு தெரிய வருது. அல்லாஹ் அறிவிக்கிறான், மக்கத்து காஃபிர் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல.
முதல்ல நீங்கள் பனு குறைதா என்ன செய்யுங்க, அடிங்க, அவங்க தூக்குங்க, அங்கேருந்து அப்புறப்படுத்துங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், போர் எடுக்க சொல்கிறான். இப்போ ரசூல் சாசம் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மக்களே அசர் தொழுகை எல்லாரும் பனு குறைதான்ற இடத்துல போய் தொழுவுங்க. அது யூதர்களுடைய ஒரு கோத்திரத்தார்கள் வாழ்ந்த இடம். பனு குறைதால போய் தொழுவுங்க, அங்கே நம்ம சட்டைக்கு போகிறோம், அங்கே தான் தொழுவுன்றாங்க. போயிட்டே இருக்கும்போது அசருடைய வக்து முடிகிற மாதிரி இருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வழியிலே தொழுதுறாங்க. அவங்க நோக்கம் என்ன, ரசூலா சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அங்கே போய் நம்ம அசர் தொழுணும்னா சீக்கிரம் போகணும்னு அர்த்தம். வக்து முடிய போய் நாங்கள் தொழுறோம்னு தொழுதுட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, ரசூலா என்ன சொன்னாங்க, அங்கே தானே தொழுவ சொன்னாங்க, மகரிப் அது அசர் அங்கே தானே தொழுவ சொன்னாங்க, அதனால மகரிப் வக்து வந்தாலும் நாங்கள் அங்கே தான் போய் தொழுதாங்க. இந்த விஷயம் ரசூலாட்ட வரும்போது நீங்கள் செஞ்சது சரி, நீங்கள் செஞ்சது தப்பு, ரசூலா சொல்ல ரெண்டு இதுவும் கேட்டுட்டு அமைதியாக போயிட்டாங்க. அப்போ மார்க்கத்தில் இது மாதிரி 1000 விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் விளங்குறதுக்கு மார்க்கு இடம் அளிக்குது. ஆனால் அந்த மாதிரி விஷயத்த பார்த்தீங்கன்னா விட்டு தர மாட்டாங்க. யார் மத நல்லிணக்கத்தை அதிகமாக பொங்குறவங்க, மத நல்லிணக்கத்தை அதிகமாக எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தௌஹீது ஷிர்க் எப்போ பார்த்தாலும் இதானா அப்படின்வாங்க. ஆனால் இஸ்தியாத் விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். இது என்ன புரியுது, இதெல்லாம் தாவா வருது, இதுதான் முறையா மார்க்கத்தில்? இப்படிலாம் இல்லை. மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா எதில் விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்கணும், எதை விட்டு கொடுக்கக்கூடாது அதை விட்டு கொடுக்கக்கூடாது. எதை நாம் இஸ்தியாத் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுக்க போனால் இவர் மார்க்கத்தில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, இவர் அந்த ஒரு உறுதித்தன்மை இல்லை. அப்புறம் அக்கீதா சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இவர் எப்படி பிற்போக்குவாதி, இவர் இந்த மாதிரி இது, இவர்கிட்ட அந்த மாதிரி இருக்குது, ஃபித்னா இருக்குது. இப்போ எதை மார்க்கத்தில் முக்கியத்துவம் இருக்குது, எதுக்கு மார்க்கத்தில் வாஜிப்னு ஒன்று இருக்குது, முஸ்தஹப்னு இருக்குது, சுன்னத்துன்னு இருக்குது, முபாஹ்னு இருக்குது, அனுமதிக்கப்பட்ட அம்சம் இருக்குது, விருக்கத்தக்க அம்சங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் மார்க்கம் ஒரு வெயிட்டை கொடுத்துருக்கு. அதை அந்தந்த புரிதலில் வைக்கணும். ஒரு சுன்னத்தான விஷயத்துக்காக வேண்டி ஒரு வாஜிபான விஷயத்தை விடக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்களேன், சின்ன விஷயம், ஒருத்தவர் வரதட்சணை வாங்குறார், நம்முடைய குடும்பத்தாரில் ஒருத்தர் வரதட்சணை வாங்குறார். இப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறேன், நீங்கள் திருமணத்துக்கு வாங்க, வரதட்சணை வாங்குறது மார்க்கத்தில் கூடாது, மார்க்கம் தடுக்குது. இப்போ ஒருத்தர் சொல்கிறார் வரதட்சணை வாங்காதீங்க, இப்போ இது மாதிரி மார்க்கத்தில் தடுக்கு. அவருடைய இதை எத்தி வச்சு அவர் கேட்கல. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் திருமணத்துக்கு வரலன்னா நமக்குள்ள உறவு புரிஞ்சுக்கணும், அண்ணன் கூட பிறந்த சகோதரா இருப்பாங்க, சொன்னால் புரிஞ்சிக்கல. அப்போ என்ன செய்யறாரு, நீ வரலன்னா உறவு தொடிச்சு பண்ணுறாரு. இப்போ இவர் திருமணத்துக்கு போவான், நான் சாதித்து விட்டேன். என்ன சாதிச்சிட்டீங்க, திருமணத்துக்கு போவான். நீங்கள் அதை ஏதாவது உடன்பட்டீங்களா? வரதட்சணை வாங்குறதுல உங்களுக்கு ஒப்புதல் இருந்துச்சா? இல்லை, நீங்கள் எதிர்த்தீங்க. எதிர்த்ததுக்கு அப்புறமா அதை அவர் மீறி வாங்குறாருன்னா உங்களுடைய இது எந்த விதமான குற்றமும் இல்லை. உங்களுடைய கடமையை ஹக்கை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், உறவை துண்டிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த திருமணத்துக்கு போகிறேன்னு சொன்னால், உறவை துண்டிக்கணும்னு சொன்னால், வரதட்சணை திருமணத்தில் போகிறதை காட்டிலும் உறவை துண்டிப்பது என்பது பாரதூரமான பாவம். அப்போ ஒரு பாரதூரமான பாவத்தை செஞ்சுட்டு சின்ன அதை விட கீழான ஒரு பாவத்தை நம்ம என்ன செய்யறோம், சர்வசாதாரணமாக அதுக்காக வேண்டி அதை விட பெரிய பாவத்தை செய்ய போறோம். இப்போ மார்க்கத்தை விளங்குறதுக்கு சில உசூல்கள் இருக்கு, அடிப்படை இருக்கு. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதுதான். ஒவ்வொரு விஷயத்தை எப்படி அணுகணும், அதாவது குர்ஆன் சுன்னா ரெண்டுமே இருக்கு. குர்ஆன் சுன்னா எப்படி புரியணும், நான் ஒரு விஷயத்தை படிப்பேன், எனக்கு ஒரு புரியும், நீங்கள் ஒரு விஷயத்தை படிப்பீங்க புரியும், இப்படி ஆளாளுக்கு புரிஞ்சுட்டு போகிறதா? அப்படி புரிய முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் புரியறதுக்கும் விளங்குறதுக்கும் சில முறைகள் இருக்கு. எதை எப்படி புரியணும், இது கடமைன்ற தோரணையில் சொல்லப்பட்டதா, இது கடமை அல்லாத தோரணையில் சொல்லப்பட்டதா, இதுக்கு மார்க்கம் என்ன வெயிட்டை கொடுக்குது, இதை விட்டா குற்றமா இல்லையா, இதை செய்யறது மார்க்கத்தில் என்ன அளவில் இதுக்கான அந்தஸ்து இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு காரியத்தில் முடிவு பண்ணணும். எடுத்துட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் மார்க்கத்தை விளங்கிட்டேன், 4 விஷயம் எனக்கு தெரிஞ்சுன்ற மாதிரி நம்ம மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆகவே மார்க்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் சுன்னத் ஜமாத்காரங்கிட்ட சிறுக்கு போன்ற அல்லது சில பேர் சிறுக்கு இல்லாமல் பிதாத் இருந்தால் கூட அவங்களுக்கும் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, சில உசூல் இருக்குது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாந்தோண்டித்தனமாக மார்க்கத்தை பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் மறுப்பு கொள்கையாக இருக்கட்டும், அல்லது மார்க்கத்தில் ஏதாவது விளையாட்டுத்தனமான விஷயங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், மார்க்கத்தில் எதையாவது மறுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே சுற்றி எது வரும்னு சொன்னால் எல்லா தௌஹீத் மக்கள் தான் உருவாக்கணும். அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடும் இவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகளே கிடையாது. 4 ஹதீஸ் படிச்சுட்டு எனக்கு என்ன புரியுது அது மார்க்கும், உங்களுக்கு ஹதீஸ் புரிஞ்சா அது மார்க்கும். இப்படி தான் நிறைய பேர் இருக்கும். இந்த மாதிரி குழப்பங்கள் நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால், விலகணும்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸ்ட் அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாத விஷயத்த மார்க்கத்தை அறிந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கன்றோம். இப்போ மார்க்கத்தை 2 தரப்பு இருப்பாங்க. ஒன்று மார்க்கத்தை அறிந்தவங்க, அறியாதவங்க. அறிந்தவங்களுடைய வேலை மார்க்கத்தை அறியாதவங்களுக்கு எடுத்து வைப்பது, அறியாதவங்களுடைய வேலை மார்க்கத்தை அறிந்தவங்களுக்கு எடுத்துக்கிறது. இப்படி இருந்தால் தான் ஒரு சமநிலையாக என்ன செய்யும், அந்த உம்மத்து இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் கவாரிஜிகள் மாதிரி, கவாரிஜிகள் என்ன பண்ணாங்க பாருங்க, கவாரிஜிகளுடைய வரலாறு நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ன பண்ணாங்க,
அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து வருது. என்ன பிரச்சனை? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பழி தீர்க்கணும். யார் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையில் இருந்தாங்களோ அவர்கள் தான் இப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில் இருக்கிறாங்க. ஆகவே அவங்கள பழி தீர்க்கப்படணும் என்பது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் வாசிகள், அதாவது சிரியா வாசிகளுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஏன் அப்படி அவங்க கோரிக்கை வச்சாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாச்சா மகன் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, சகோதரருக்காக நின்றார். கையில் அவங்களுடைய புரிதல் ஒரு தவறு நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், பாருங்க இப்போ வந்து சூழல் சரியில்லை, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஃபித்ரா பண்ணுறவங்க தான் இப்போ இருக்கிறாங்க, இப்போ நம்ம கையை வச்சுட்டு சொன்னால் வேற மாதிரி ஆகும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இதனால அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சிஃபின் யுத்தத்தில் சண்டை நடக்குது. நடந்த ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், சரி நம்ம சமாதானமாக போவோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, சமாதானமாக போகிறது, சரி நம்ம என்ன பண்ணுவோம், உங்கள் தரப்பில் ஒரு நடுவரையும் நம்ம தரப்பில் ஒரு நடுவரையும் நியமிப்போம், அவங்க சொல்லக்கூடிய முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோன்ற மாதிரி குரானை தூக்கி காட்டுறாங்க. ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ மனிதர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஹவாரிஜிகள் வந்தாங்க. ஹவாரிஜி என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, என்னது மனிதர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவங்களா, மனிதர்களை நீங்கள் நடுவர் ஆக்கிறீங்களா, மனிதர்கள்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது, மனிதர்களை நீங்கள் நடுவர் ஆகக்கூடாது. ஏன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், தீர்ப்பளிப்பது அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்கணும், அல்லாஹ்வை யாரும் தீர்ப்பளிக்க முடியாது. மனுஷனை போய் எப்படி தீர்ப்பளிக்க முடியும், நம்ம ஆக்க முடியும், அதனால நீங்கள் எல்லாம் காஃபிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன வாதம் கரெக்ட். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், தீர்ப்பளிப்பது அல்லாஹ் தான் தீர்ப்பளிப்பான், அல்லாஹ்வை யாருக்கும் தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. அதை எங்கே சொல்லணுமோ அதை சொல்லாமல் அவங்க தவறாக விளங்கிட்டு அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எல்லாம் காஃபிருன்னு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்காக வேண்டி அப்துல்லா பின் அப்பாஸ் என்ற சஹாபி அனுப்புகிறாங்க. இவங்க யார், ரசூலுல்லாஹ் இவங்களுக்காக குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்தாங்க. அவங்கள அனுப்புகிறாங்க. போய் அவங்களுக்கு புரியவில்லை. அப்துல்லா பின் அப்பாஸ் வராங்க, வந்து சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் வெளியே வந்தீங்க, அவங்க மக்களை போய் நடுவராக்கிட்டாங்க, மனிதன் சொல்லக்கூடிய தீர்ப்பை வந்து எடுக்கணுன்றாங்க. அப்படியா, மனித தீர்ப்பு சொல்லக்கூடாதா, சொல்லக்கூடாது, அல்லாத தீர்ப்பு சொல்லணும். அப்படியா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு ஏற்பட்டால் நீங்கள் கணவன் தரப்புலேருந்து ஒரு நடுவரையும் மனைவி தரப்புலேருந்து ஒரு நடுவரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நியமித்து அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எடுத்துக்கிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி வந்து மற்ற விஷயங்கள் சாட்சி அதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே அப்போ உங்களுக்கு புரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து இருந்து தவறுன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க, நம்ம சொல்கிற சித்தாந்தம் தவறு அப்படின்ற மாதிரி வெளியே வர்றாங்க. இப்போ இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா, ஹவாரிஜிகள்ன்றவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம வரம்பு மீறினோம், எதை எப்படி புரியணும்னு தெரியாமல் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புரிஞ்சுட்டு போனாங்க. அதனால அவங்க வலிக்கிட்டு போனாங்க. இப்போ மார்க்கத்தில் எந்த அம்சம்னு சொன்னால், ஒன்று மிகைப்படுத்தி போகிறது, இதுவும் டேஞ்சரான பாது. இன்னும் சில பேர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, மார்க்கத்தில் ரொம்ப மெத்தனமாக இருப்பாங்க. எப்படி, முர்ஜியாக்கள் மாதிரி. முர்ஜியாக்கள்லாம் யார், இஸ்லாத்தில் ஒரு வழிகட்ட பிரிவு இருக்குது. அவங்க யாருன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம்னு சொன்னாலே நாவால் மொழிகிறது, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை உள்ளத்தில் உண்மைப்படுத்துறது, அவ்வளோதான். அமல்கள்லாம் ஈமானில் வராது, ஈமான் என்பது அப்படியே இருக்கும், ஈமான் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, நீங்கள் அமல் செய்யாமல் போங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்களா, உள்ளத்தில் நம்பிட்டீங்களா, நீங்கள் சொர்க்கவாசி அப்படின்ற மாதிரி உள்ளவங்க. அமல்கள் விஷயத்தில் ரொம்ப மெத்தனமாக என்ன செய்வாங்க, அவங்க செய்வாங்க அமல், ஆனால் அமல்கள் ஈமானில் இல்லைன்னு வாங்க. இப்படிப்பட்ட மெத்தனமான உள்ளவங்க. அப்போது மார்க்கத்தை இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யுது, வழிகட்டு போயிடுச்சு. இவங்களாம் எங்கேயோ இல்லை, எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க. நிறைய பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய பெரிய பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா தொழவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன், முஸ்லீம், அவங்க இஸ்லாத்தில் இருக்காங்க, ஈமான் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அமல்கள்லாம் அதெல்லாம் அப்புறம். அந்த மாதிரி நிறைய பேர் மெத்தனமாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹவாரிஜிகளுடைய ஃபித்னா, மிகைப்படுத்தி போன ஃபித்னா, இன்னொரு பக்கம் மெத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபித்னா. இது ரெண்டுத்துக்கு நடுவில் அது வசதியாக நடுநிலையான ஒரு அம்சம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுநிலைன்னு சொன்னால், மார்க்கத்தை இருக்கக்கூடிய அம்சங்களில் இப்படி இல்லாமல் அப்படியே இல்லாமல் நம்ம ஒரு வழியில் போகிறதில்லை. மார்க்கு எதை சொல்லுதோ அதுதான் வசதியாக, மார்க்கு என்ன கட்டளையை சொல்லுதோ அதுதான் நடுநிலை. அதான் கூட பாருங்கள், ஒரு முறை நோம்பு திறக்கக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், பொதுவாகவே வந்து தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு 6:25 சூரியன் மறையுதுன்னு சொன்னால் உடனே என்ன செஞ்சுருவாங்க, ஒரு 6:26 நோம்பு திறந்துடுவாங்க. சுண்ணத்து மக்கள் என்ன, ஒரு பேருந்து அடிப்பில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவாங்க. இப்போ நடுநிலைன்னா என்னப்பா, ஒரு நோம்பு திறப்போம், எல்லாரும் சுண்ணத்து ஜமாத்து தௌஹீத் எல்லாம் உட்காந்துருக்கும் போது வந்து நம்ம நடுநிலையாக நோம்பு திறப்போம். எப்படி நோம்பு திறப்போம், 6:25 வேணாம், 6:30 வேணாம், 6:28 நோம்பு திறந்துட்டு போயிடுவோம். இது இல்லை நடுநிலை. நடுநிலை என்பது என்ன தெரியுமா, எது மார்க்க சட்டங்கள் சொல்லுதோ அதான் நடுநிலை. இஸ்லாமிய மார்க்கமே நடுநிலையான மார்க்கம். இதை விளங்கத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. யூதர்கள் ஈசா நபி என்ன சொல்றாங்க, வலது ஜினா, தப்பான வழியில் போறவங்கன்றாங்க. கிறிஸ்தவர் என்ன பண்றாங்க,
ஈசா நபியை அல்லாவுடைய மகன்றாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாவுடைய மகனும் கிடையாது, அவன் தப்பா பிறந்தவனும் கிடையாது, கண்ணியமான முறையில் பிறந்தாங்க. அது அதிசயப்படவி. அவங்க அல்லா வந்து என்ன செஞ்சிருக்கலாம், எப்படி ஆதம் நபியை தாய் தந்தை இல்லாமல் பிறக்க வச்சானோ தந்தை இல்லாமல் ஈசா நபியை பிறக்க வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தவங்க தூதர். அவங்க அல்லாவுடைய மகன்லாம் கிடையாது, அல்லாவுடைய தூதர் என்று அவங்க ஒரு மனிதர் தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கும். இதுதான் நடுநிலை. அப்போ மார்க்கத்தில் புரிதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அணுகணும், ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விவரம்லாம் என்ன ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆகவே இது விஷயத்தில் பார்க்குறோம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூக மக்கள் மத்தியில் வாழும்போது அவங்க என்ன செய்யலை, அவங்களுடைய அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கணும். தன்னுடைய கொள்கையில் அவங்க உறுதியாக இருந்தார், தவறுகளை கண்டிச்சாங்க. இதுதான் ஒரு சரியான ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இதை எப்படி நம்ம எந்த ஒரு சூழலை வாழ்ந்தாலும், நம்முடைய குடும்பத்தார்கள் இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையை பணிபுரியக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் போய் நம்மளுடைய மார்க்கத்தை விட்டுறக்கூடாது. கொள்கை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் உறுதியாக இருக்கணும். எந்த விஷயங்கள்ல மார்க்கம் விடுவதற்கு நமக்கு அனுமதி அளிக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், அந்த விஷயங்களுடைய வெயிட், அதனுடைய தரம் என்ன, அதனுடைய அந்தஸ்து என்னன்றதை பார்த்து அதில் நம்ம என்ன செய்யலாம், இதனால் என்னுடைய கொள்கைக்கோ ஈமானுக்கோ பாதிப்பு இல்லை, என்னுடைய அமல்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இது பாவமாகாதுன்னு கருதுனா அது மாதிரி விஷயங்கள் என்ன செய்யலாம். வேற உதாரணத்துக்கு பாருங்களேன், தீமை முன்னாடி நடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதி ஃபஇன்லம் யஸ்ததி' ஃபபிலிசானி ஃபஇன்லம் யஸ்ததி' ஃபபிகல்பி. உங்களை ஒரு தீமையை கண்டா கரத்தால் தடுக்கணும், ஏறலையா நாவினாலும் சொல்லணும், ஏறலையா மனசால வெறுத்துட்டு போகணும். தாரிக்காக அப்படிமா அந்த மனசுல வெறுக்கணும் பார்த்தீங்களா, இதுதான் ஈமானுடைய அந்த பலகீனமான நிலை. ஒருத்தருடைய ஒரு தீமை நடக்குது, அவருக்கு சக்தி இல்லை எதிர்ப்பதற்கு, அவரால் அதை தடுக்க முடியல, அவர் குற்றவாளி ஆக மாட்டார், அவரால் எடுத்து சொல்றதுக்கும் முடியாது. அவர் சொன்னால் மேற்கொண்டு அந்த தீமை அவருக்கு எதிராக ஏதாவது அவங்களுக்கு எதிராக ஏதாவது பாதிப்பு ஏற்படலான்னு பயப்படுறாரு, விடலாம். அவர் மனசில் என்ன செய்யறாங்க, வெறுத்துட்டு ஒதுக்கிறார். போதுமானது இதுதான். இப்போ மார்க்கம்னா கட்டாயமாக நீங்கள் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் குற்றவாளி அப்படிலாம் இல்லையே. மார்க்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சக்தி கேட்டவாறு சட்டங்களை சொல்லுது. பொதுமக்களுடைய சட்ட நிலை என்ன, அவங்களுக்கும் தகுதி இருக்கு. பொதுமக்கள் இல்லாத ஆலிம்கள் என்ன, அவங்களுக்கும் ஒரு தகுதி இருக்கு, அவங்களுக்கும் ஒரு லெவல் இருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அரசாங்கம் இருக்கு, முஸ்லீம்கள் ஆடுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நிலை இருக்கு. எல்லாரும் எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. மார்க்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சக்தி கேட்டவாறு விஷயங்களை சொல்லியிருக்கு. ஆக நிமிக்காலுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னைக்கு நாம இது மாதிரி சட்டங்கள் அணுகக்கூடிய விஷயங்கள், மார்க்க விவகாரங்கள் அணுகக்கூடிய முறைகள்ல நிறைய நம்ம குறிப்பா தௌஹீத் பேசுற மக்கள் பிழை விடுறதுக்கும், நிறைய நம்ம மத்தியில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் மார்க்கத்தை சரியான முறையில புரிதல் இல்லாம செயல்படுறதுதான் முக்கியமான காரணமா இருக்குது. ஆகவே நபிமாருடைய வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதை நம்ம படிப்பினையாக கொண்டு இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், படிப்பினை பெறணும். நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அது சரியான முறையில் புரிவதற்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.